இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. 2024 வருடத்தோட டிசம்பர் மாச ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது குரோதி வருடம் கார்த்திகை மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்னத்துல பிரதமை தேதியில இந்த டிசம்பர் மாசம் அப்படிங்கிறத பிறகுவே இந்த மாசத்துக்கு உண்டான நவ கிரகங்களோட அமைப்பு ராசி மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் மாச தொடக்கத்துல விருச்சிக ராசியில இருக்காரு. 16ஆம் தேதி தனுசு ராசிக்கு போறாரு. செவ்வாய் இந்த மாசம் முழுக்க கடகராசியில நீசத்திலே இருக்காரு. மாசம் தொடங்கி 3ஆம் தேதி செவ்வாய் வக்கரம் அடைகிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அது மாதிரி புதன் விருச்சிக ராசியில இருக்காரு. சுக்கிரன் தனுசு ராசியில இருக்காரு. 18ஆம் தேதி மகர ராசிக்கு போறாரு. 30ஆம் தேதி கும்ப ராசிக்கு போறாரு. குரு பகவான் ரிஷபராசியில வக்கர நிலை அப்படிங்கிறதுல இருக்காரு. சரி பகவான் கும்ப ராசியிலையும் அது மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியில வக்கரத்திலையும் நீசத்திலையும் இருக்கிற செவ்வாய் கும்பத்துல இருக்கிற சனியை பார்க்கிறார். இந்த பார்வையால என்னென்ன நன்மைகள் யாராருக்கு கிடைக்க போகுது, யாரெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத துல்லியமா பார்த்துருவோம். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல இந்த ராசி அதிபதி அப்படிங்கிற ஒரு தனுசு ராசியில இருக்க ராசிக்கு 3ஆவது வீட்டுல வெறும் 3 நாளைக்கு மட்டும்தான் அவர் அங்க இருப்பார். அப்படிங்கிறதால 3ஆம் தேதி அவர் மகாராசி பயிற்சி ஆகிப்படுறாரு. அப்ப ராசி அதிபதி சுகஸ்தானத்துக்கு போறார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ராசி அதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவர் தான். அப்படிங்கிறப்ப அவரு மகரத்துக்கு போறார் அப்படிங்கிற காலகட்டங்கிறது தான் இறம்பூமி வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொன்னா நம்ம ரொம்ப கஷ்டமா இருப்போம். ஆனா எங்க ஜோசியரை நான் வந்து இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, மண் வாங்குறது, மண் வாங்குறது, நானே ஏற்பட்ட கஷ்டத்துல இருக்கேன், கடன்ல இருக்கேன், இப்போ போய் எங்கே இடம் வாங்குறவே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு யோசனை அப்படிங்கிறது வரும். ஆனா நேரம் அப்படிங்கெல்லாம் வந்துருச்சுன்னா நாம தடுத்தாலும் நிக்காது, யார் தடுத்தாலும் நிக்காது. இப்போ ஒரு பூமி யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு மனகட்டு வாயும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரொம்ப காலமா சொந்த வீடு எப்படி போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு மனம் வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகளை கொடுப்பாங்க. நம்ம அலுவலகத்துல போய் இப்ப ஒரு அட்வான்ஸ் வாங்கணும், ஒரு லோன் ஒன்று போடுறோம், இடம் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம முயற்சி செஞ்சோம்னா மேல்மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் உடனடியாக அதுக்குண்டான வேலைப்பாடுகளை நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாசத்தை நீங்கள் இறகிறோம் வாங்குறப்ப பயன்படுத்திக்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கு. அதுமாரி பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் நல்ல முடிவுக்கு வரும். பூமி யோகம் இருக்கு அப்படிங்கிறப்ப குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருது அப்படின்னா, ஒரு பூரிய சொத்தை துப்பிட்டு இல்லை பூரிய சொத்தை ஏதாவது ஒரு லீஸு ஏசி போட்டுட்டு அதன் மூலியமா 10 ரூபா காசு பணத்தை வர வச்சு அதன் மூலியமா ஒரு மலாயிட்டு வாங்கி போடக்கூடிய வாய்ப்பு. இல்லை பூரிய சொத்து எங்கள் சொந்த ஊரில் கிடைக்க, கிராமத்தில் கிடைக்க, நமக்கு இனிமேல் அங்கே ஒன்றும் வேலை இல்லை, நம்ம அப்படி டவுனை பக்கம் புரிய வந்துட்டோம், நமக்கு வேலை, குடும்பம், பிள்ளைகளோட படிப்பு இனிமேல் எல்லாமே நம்ம இங்கே தான் அப்படிங்கிறப்ப அது வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறவங்க சரி அதை விட்டுவிட்டு இருக்கிற ஊர்லேயோ ஒரு இடங்கடா வாங்குவோம் அது மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சகோதரர்களாக இருக்கலாம், பங்காளிகளாக இருக்கலாம். சரி வாப்பா நீ தான் ஊர் உள்ளவரில் எதோ இருக்கிற பாயத்தை பிரிச்சுட்டு உன் புலப்ப நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களே நமக்கு இப்போ நல்லபடியாக முடிச்சும் கொடுப்பாங்க. சில பேருக்கு வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்கு. வாகனம் அப்படிங்கிறது வாங்கலாம். இது ரொம்ப காலமாக ஒரு பழைய வண்டியை ஒன்று வச்சு உருட்டிகிட்டு இருக்கேன், ஒன்றும் பெருசாக வந்து மைலேஜ் விழுவ மாட்டேங்குது, அடிக்கடி ரிப்பேர் ஆகி போகுது, இதை நம்பி எங்கேயும் வெளியூருக்கு போக முடியல, ஏதோ உள்ளூர் உள்ள வச்சு ஓட்டிகிட்டு கிடக்கலாம், வெளியூருக்கு போகணுன்னா பக்கத்து வீட்டில் எழுத்த வீட்டில் நான் ஒரு வண்டி வாகனம் கூட கடன் வாங்குற மாதிரி ஆகி போகுது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அவங்க பொருளாதார சூழலுக்கு தக்கன ஒரு நடந்து போகிறவங்க சைக்கிள் வாங்கலாம், சைக்கிளில் போகிறவங்க பைக் வாங்கலாம், பைக்கில் போகிறவங்க கார் வாங்கலாம். அதுக்காக வாகன யோகம் இருக்குன்னு நான் எடுத்தோடனே பென்ஸ் யார் வாங்க முடியுமா ஜெஸ்டரை அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சரியில்லை. அதாவது அவங்க வசதிக்கு தக்கன அடுத்த கட்ட வாகன முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு. இதை பயன்படுத்திடலாம். மேலே இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வந்து ரிஷப ராசியில வக்கரம் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்காரு. ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான குரு வந்து 8ஆவது வீட்டுக்கு போறாரு. அப்படிங்கும் போது வழக்கில் சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா மறைவு ஸ்தானத்துக்கு தான் அதிபதி குரு, அவர் அஷ்டமத்தில் இருக்கார். அப்படிங்கிறது நீங்கள் பெருசாக பயப்படலாம் வேண்டியதில்லை. வாயிலாக்கள் முடியும். ஓட்டா அலைஞ்சிட்டு இருந்தேன், செய்யாத தப்புக்கு ஒரு பொய் கேஸில் என்னையும் சேர்த்து விட்டானோ, இது தேவையில்லாத வேலை, நிம்மதியாக ஒரு வெளியூர் ஊரை போக முடியல, அன்னைக்குன்னு பார்த்து கோர்ட்டு இருக்க முடியான்றாங்க இப்படின்னு அலகரிக்கப்பட்டு இருந்தவங்களா
இப்போ இந்த வழக்குலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதோட சில பேர் சொந்த தொழில் பண்ணலாமான்னு சிந்திய தொடங்குவீங்க. ரொம்ப காலமாக நானும் ஒருத்தன்ட்டே வேலை செய்கிறேன், ஒன்றும் பெரிய மட்டும் மரியாதை இல்லை, ஒரு நல்ல கிட்ட கூட லீவு தர முடியறாங்க, எல்லா அர்ஜென்ட்டுக்கு 10 ரூபா கேட்டால் கூட தர முடியறாங்க, எவ்வளோ வேலை செஞ்சாலும் எப்படி பாடுபட்டாலும் சம்பளத்தை தாண்டி சல்லியாசு நமக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இதுக்கு மேலே இன்னொருத்தர் குறைச்சி ஓட்டினது போதும், நம்ம சொந்த தொழில் ஒன்று தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது நேரம் நல்லா இருக்கு, இப்போ செஞ்சு பார்த்துடலாம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது இருக்கு. கடகராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு. அவர் கும்பத்தில் இருக்கிற சனியை பார்க்கிறாரு. உங்களோட ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியான செவ்வாய் இந்த பகை கிரகத்தை பார்க்கிறாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் லேசா எதிர்காலத்தை பத்தின பயம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா செவ்வாயோட பார்வை உங்களோட ராசிலையும் உழுது, கும்பராசியில உழுவுது, மகர ராசிலையும் உழுவுது. அப்படிங்கிறப்ப நமக்கு லேசா கொஞ்சம் பயம் வரும். ராசியவே செவ்வாய் பார்க்கிறாரு இல்லையா, எதிராளிகள் பயம் அதிகம் ஆயிருக்கும். என்னமோ நம்மளை சுற்றி ஏதோ ஒரு பெருசாக ஏதோ பிரச்சனை நடக்கிற பெரிய ஒரு ஃபெரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு மனசை புலப்பிப்பீங்க. அது தேவையில்லை. அதனால நீங்கள் கவலைலாம் பட வேண்டியதில்லை. எது வந்தாலும் இன்னும் ஜெயிக்கலாம் முடியாது உங்களை. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்காரு. வந்தீங்கன்னா அறிவாயிட்டு தான் போய் வாங்கினா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது மாதிரி வக்கரமாகவும் ஆயிடுறாரு மாதம் வரைக்கும் 3வது நல்ல செவ்வாய். ஆனால் சப்தமாதிபதி செவ்வாய் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது ஒரு லேசான பின்னடைவு அப்படிங்கிறது தான். ஆனால் முக்கியமான இடத்துக்கு சொந்தக்காரர் இல்லையா, அவரு ராசியாதிபதி சுக்கிரனுக்கு செவ்வாய் ஒரு பக்கம் பகை கிரகம், பகையாளி வலு இழக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லதுதான். ஆனால் நல்ல இடத்துக்கு அதிபதியாக இருக்காரு, என்ன பண்ணுறது, நல்ல இடத்துக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு பலம் இழக்கிறார் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் மன வலிமை குறையும். பார்த்தீங்கன்னா தனாதிபதியாக அவர் இருக்கிறதால தனவாக்கு குடும்பம் இந்த விஷயம் எல்லாம் நம்ம முக்கிய முடிவுகள் எடுக்கணும். எங்கேயும் வாயை விட்டு பேசிட கூடாது. ஒரு அரசியல்வாதியாக இருக்கேன், ஒரு மேடையில் பேசுகிறேன் அப்படிங்கும் போதெல்லாம் எந்த இடையில எடுத்து கோவத்தில் பேசிட்டு அப்புறம் வருத்தப்பட கூடாது. குடும்பம் வரைக்கும் கோவத்தை குறைச்சிக்கணும். கம்னா முன்னாலும் கோவம் வரும். என்னன்னா எப்பவும் இப்படி பேச மாட்டா இப்போ இப்படி பேசுகிறான் அப்படின்னு நம்மளை சுற்றி 4 பேர் இருக்கிற ஆச்சரியப்படுவாங்க. அவ்வளோ கோவம் வரும். வழக்கமாக நம்ம பொறுமையான நாள் தான், ஏன் நம்ம இப்படி கோவம் வரோம்னு உங்களுக்கே கூட தோணும். அதனால கோவத்தை பாராட்டுறதை குறைச்சிக்கணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது, யாருக்கும் ஜாமீன் போட கூடாது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா கலத்திரத்துக்கும் அவர் தானே அதிபதி. அதுமாரி கூட்டுத்தொழில் கூட்டாளிகளுக்குள்ள வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, போக்குவரத்து, வாக்குவாதம் எதுவும் இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்க வேண்டாம். மாதிரி கூட்ட பிரிக்கிறேன் போற வரேன் அப்படின்னா கூட கொஞ்ச நாளைக்கு அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு அப்புறமா முடிவெடுத்துறது நல்லது. ஏன்னா அவசரப்பட்டு இந்த குட்டையில உண்ட கடையாக உழவக்கூடாது அப்படிங்கிறதால கொஞ்சம் பொறுமையா இருந்துங்க. அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பலமா இருக்காரு. அணி பலம் அடைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது இருந்துச்சாலே உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வந்துட போகுது. சனி எங்கே பயணமாக போறாரு, 5லேருந்து 6க்கு சூப்பரான இடத்துக்கு தான் பயணமாக போறாரு. அப்போ குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே ரொம்ப சிறப்பான எதிர்காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. அந்த வகையில் இந்த டிசம்பர் மாசத்துல பங்காரியம் செய்து அண்ணன் நம்பி செய்கிறோமா, குலதெய்வ கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு நல்ல நாளில் ஒரு பொங்க வச்சு குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா மனதார வேண்டிங்க. குலதெய்வத்திட்ட வேண்டும் போது எப்படி வேண்டணும் அப்படின்னா, ஒரு அகல் விளக்குல என்ன நிரப்பணும், முழுசா நிரப்ப கூடாது. முழுசா நிறைஞ்சுன்னா நம்ம மன நிறைஞ்சு வரோம்னு அர்த்தம். அதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அதை மனசார ஏத்துறேன்னு முழு விளக்கு ஏற்றுறோம். நம்ம வேண்டுதல் வைக்கிறோங்கிறப்ப குறை மனசோட தான் நம்ம வேண்டுதல் வைக்கிறோம், எனக்கு இது வேணும் வாழ்க்கையில அப்படின்னு. அப்ப குறைவாக எண்ணெய் ஊற்றும், எண்ணெய் ஊற்றி ஏற்றிட்டு வேண்டுதலை வச்சுக்க, நிச்சயமா நிறைவேறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏழைபாளைகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அன்னதானம் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. இந்த டிசம்பர் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.